பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு உற்பத்தி ஆகட்டும். பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாள் பதிவு 14/9/2024. பசி உணவு படைப்பு ஆசிரமம் திறப்பு விழா 16/9/2024. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகில் விலாரி கிராமத்தில் ஆசிரமம் திறப்பு விழா. திறந்து வைக்கின்றவர் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா. கொடியேற்றி வைப்பவர் இளங்கோ ஐயா வாலாஜா. அருகில் வசிக்கிறார், இயற்கை ஆர்வலர். நம்ம மாவட்டத்திற்கு வராங்க, அனைவரும் வந்து மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிங்கள். தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா 15ஆம் தேதியே ஞாயிற்றுக்கிழமையே வருகிறார். நீங்கள் அனைவரும் இந்த பகுதியில் வந்து உங்கள் மண்ணிற்கு ஏற்றவாறு, உங்களுடைய சூழல், அந்த மண்ணுக்கு ஏற்ற சூழலுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு இந்த விவசாயத்தை சொல்லிக் கொடுப்பார். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வாருங்கள். இங்கே ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கலந்துரையாடல், விவசாயத்தை பற்றி கலந்துரையாடல். எல்லாருமே பேசுங்க, சந்தேகங்கள் கேளுங்க. கேட்டுட்டு பிறகு உங்கள் நிலத்துக்கூட வாய்ப்பு அமைந்தால் நிலத்துக்கூட வருவார். இந்த நிலத்தில் இப்படி வடிவமைன்னு சொல்லிக் கொடுப்பார். அதனால் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கின்றேன். அனைவரும் 15ஆம் தேதியே வாருங்கள். உங்களுடைய விவசாயத்தை மேம்படுத்துங்கள். உப்பு நீரை இல்லாமல் எப்படி அந்த மாற்றுவதுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு. மீட்டிங்கில் கலந்துக்கொள்ளுங்கள். 16ஆம் தேதி பசி உணவு படைப்பு ஆசிரமம் திறப்பு விழா, அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு இந்த பசி உணவு படைப்பு ஆசிரமம் என்ன செய்கிறது ஐயா? ஒரு குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டும், ஆரோக்கிய குழந்தை பிறப்பதற்கு வழிகாட்டும், அடுத்து வந்து நம்மளுடைய பாரம்பரிய விவசாயம் செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். பசித்தர் மூலிகை மகேந்திரன் 89. இது சந்தேகம் சம்மந்தப்பட்டதுக்கு, வரத்துக்கு சம்மந்தப்பட்டதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.